வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், மை விஸ் ட்ரெண்ட்ஸில் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குது. என்னோடய வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸை செக் பண்ணுங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் வீடியோட எண்டில் தேங்க்ஸ் பண்ணுவோம். எனக்கு இப்போவே உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு இருக்கேன். உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்க்கு ரொம்ப நன்றி. இந்த விலாக் வந்து வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே விலாக் தான். பட் தேர்ஸ்டே கிளிப்பிங்ஸ் வந்து அன்றைக்கே அப்லோட் பண்ணிட்டதால் அதை இன்க்ளூட் பண்ணாமல் வெட்னஸ்டே அண்ட் ஃப்ரைடே விலாகை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். சின்ன விலாக் தான், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து வெட்னஸ்டே அன்றைக்கே இந்த வாட்டி வெட்னஸ்டே மார்னிங் எழுந்ததுமே பூஜை அறையோட பாத்திரங்களை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எப்போ எனக்கு கொஞ்சம் ஹெல்த் ஓகேவாக இருக்குது ஒன்று. ரெண்டாவது, நான் இப்போது நம்மளோட பிஸ்னஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட எனக்கு கால் வந்துட்டுருக்கோம். நான் காலையிலே என்னோடய வேலையை முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னா தான் எனக்கு வாட்ஸ்அப்பில் கஸ்டமர்ஸ்க்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் கொரியர் பண்ணணும், இது எல்லாமே இருக்குது. நான் வந்து இது எல்லாமே நான் ஒரு ஆளாக பண்ணிக்கிறேன். ரொம்ப சின்ன அளவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதால இப்போ எனக்கு எதுவும் பெருசாக இப்போதைக்கு நமக்கு சப்போர்ட் தேவையில்லை. அதனால் நான் இண்டிவிஜுவலாக நானே பார்த்துக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு வீட்டோட வேலைகளை பார்த்திங்கன்னா எனக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ கரெக்டாக முடிச்சு வச்சுக்கணும் அப்படிங்கிறதால. இன்னொன்று, ஏர்லியாக எழுந்த உடனே நம்ம பூஜை அறை வேலையை முடிச்சிட்டோன்னா நம்ம வீட்டில் எப்போயுமே புதன்கிழமை நான்வெஜ் வேறு செய்வோம். ஸோ அதனால் அதுக்கும் முன்னாடியே வீடை க்ளீனாக இருக்கும்போதே பூஜை பாத்திரங்களை கழுவி அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அதுக்கான இடத்துல எடுத்து வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்கலாம். அதனால தான் நான் அன்றைக்கே புதன்கிழமை அன்றைக்கி விளக்கறதுக்கு முடிஞ்சுது. ஸோ அதனால் அன்றைக்கே வந்து விளக்கி எல்லாத்தையும் மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து உள்ளே வச்சுட்டேன். வெட்னஸ்டேக்கு அப்புறம் டேரெக்டாக ஃப்ரைடே விலாகை இப்போ நம்ம கண்டினியூ பண்ணுறோம். இது ஃப்ரைடே விலாக், அன்றைக்கி எடுத்த வீடியோஸ் தான் இது. இதில் என்னென்னா, தேர்ஸ்டே வந்து ஏதாவது எடுத்திருப்பேன், பட் அது அன்றைக்கே ஷார்ட்ஸாக போட்டிருப்பேன். ஸோ அதை ரிப்பீட்டடாக இந்த விலாகில் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரைடே விலாக் அன்றைக்கி ஏதோ குக்கிங் ஷார்ட்ஸ்லாம் எடுத்திருப்பேன், அதை அப்லோட் பண்ணியிருப்பேன் என்னோடய ஷார்ட்ஸில். ஸோ அதனால் திரும்ப ரிப்பீட்டடாக போட வேண்டாம்னு சொல்லிட்டு அதை கட் பண்ணிக்கிட்டு இப்போ ஃப்ரைடே அன்றைக்கி இருந்த கிளிப்ஸை உங்கள் கூட அப்படியே ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு விஷயம் சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷமாக நான் பர்ஃபெக்ட் ஹோம்மேக்கராக இருக்கப்போ கூட மெய்டு இல்லாமல் நான் இருந்ததில்லை. பட் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மெய்டு இல்லாமல் தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன். உண்மையாகவே அது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. துணி வெளியில் காஞ்சிட்ருக்கிறத எடுத்து அப்படியே மடித்து இங்கே வச்சுருவேன். ஏன்னா எனக்கு வெளியில் காயும் போதே அதை மடிக்கிற பழக்கம். ஏன்னா இங்கே எடுத்து போட்டுட்டேன்னா மடிக்கவே மாட்டேன். அது எத்தனை நாள் ஆனாலும் எனக்கு அதனால் பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் அதை உதறி மடிக்கணும். அதிலேருந்து வர அந்த சின்ன சின்ன அந்த பபிள்ஸ், அந்த துகள்கள் கூட எனக்கு டஸ்ட் அலர்ஜி எனக்கு ஆகாது. எனக்கு அதனால் நான் வெளியிலேயே மடித்து எடுத்து இங்கே வச்சுருவேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு நான் அதுக்கான பிளேசஸில் வச்சுருவேன். என்னவோங்க, எனக்கு இந்த செடியில் பூ பறிக்கிறது, அந்த செடியை கவனமாக பார்த்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஒரு 2 மல்லிகைப்பூ இருந்தால் கூட போதும். அந்த உண்மையாகவே சொல்கிறேன், என்னோடய பூஜை அறை எப்போயுமே ரொம்ப வாசமாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த செடியிலேருந்து பறிக்கிற அந்த பூ தான். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக பறிச்சுட்டு வச்சிடுறோம்ல, இது 2-3 நாள் அப்படியே இருக்கும். அதே மாதிரி மொட்டை மேக்ஸிமம் நம்ம பறிக்க மாட்டேன். பட் இன்றைக்கி வந்து பூ ரொம்ப கம்மியாக இருந்ததால் கொஞ்சம் மொட்டுங்களும் பறிச்சிட்டு தான் வந்துட்டேன். நான் வீட்டில் பூக்கிற பூவை மட்டுமே நான் இப்போது சாமிக்கிட்ட வைக்கிறேன். ஒன்று, கடைக்கு போகிறப்ப கண்டிப்பாக மறந்துட்டு வந்துடுறேன். ஏன்னா நமக்கு செடியில் பூ இருக்குதுன்னு பறித்து பழகியாச்சு இல்லைங்களா. காலையில் செம்பருத்தி சூப்பராக ரொம்ப பூ இருந்தது, பறித்து வச்சுருந்தேன். ஆனால் வந்து அதுக்கப்புறம் சாயங்காலம் மல்லிகைப்பூவும் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு வச்சுட்டு நல்லபடியாக விளக்கேற்றிட்டேன். எனக்கு என்னென்னா, அந்த செடியிலேருந்து பூ பறிக்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் ப்ளஸ் இந்த மல்லிகைப்பூ செடியும் இந்த ஒரு செம்பருத்தி செடியும் என் கூட இருக்குது. அது எனக்கு பூ கொடுக்குது. என்ன சொல்கிறது, அதுக்காக பெருசாக வந்து நான் மருந்து வைக்கிறது அதெல்லாம் பண்ணுறதில்ல. ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி ஒரு வாட்டி நான் வச்சேன். இப்போ அந்தளவுக்கு பண்ணுறதில்ல. பட் இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. செடியிலேருந்து பூ பறித்து வச்சு சாமி கும்பிட்றது. ஒரே ஒரு செடியாவது வச்சு அதை ரொம்பலாம் ஒன்றும் பராமரிக்க வேண்டியதில்லைங்க. வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களும் அந்த ஃபீல் பண்ணுவீங்க. அதேமாதிரி பூஜை ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக நல்லபடியாக வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டுட்டேன். வீட்டில் இருந்த பூவை பறித்து வச்சுட்டு. அண்டு என்னென்னா, முதல்லாம் ரொம்ப வேலை செய்வேன் என்னோடய பூஜை அறையில். இப்போ ரொம்ப வேலையை கம்மி பண்ணிக்கிட்டேன். இதுக்கு வருத்தப்படுறதா இல்லை சந்தோஷப்படுறதான்னு தெரியல. மார்க்கெட் போய்ட்டு வந்தேன். சும்மா கொஞ்சமாக தான் நான் அப்பப்போ காய்கறி வாங்கிக்கிறது, வேஸ்ட் ஆகும்னு. இது வந்து 10 ருபீஸ் தான். தக்காளி வந்து கிலோ 7 ரூபா தான். இதெல்லாம் எவ்வளோ நான் கேட்கல, கம்மியாக மொத்தமாகவே பார்த்திங்கன்னா எவ்வளோ இருந்தது. ஆமாம், இது எல்லாமே சேர்ந்து 57 ருபீஸ் தான் ஆச்சு இன்றைக்கி. ஒரு 2-3 நாளாகவே என் பையனுக்கு கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை. உடம்பு சூடாகவே இருக்குது, தொண்டை வலிக்குது.
மெடிசன்ஸ் இப்போது மாத்திரைங்க தான் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஆனால் பரவாயில்ல. இப்போது வந்து நான் சாட்டர்டே தான் அந்த வீடியோவை எடிட் பண்ணுறேன். இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. பட் நேற்று தான் இந்த விலாக் இப்போ பார்க்குற கிளிப்பிங்ஸு. அவனுக்கு ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் இங்கே வந்து ஆர்காட் ரோட்டில் ஜிஆர்டி கிட்ட ஒரு சூப் ஷாப் இருக்குது. அங்கேருந்து தூதுவளை சூப் வாங்கிட்டு வந்துட்டேன். அதை கொஞ்சம் குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு, அப்புறமா நைட்டு டின்னருக்கு வந்து மிளகு சீரகம்லாம் போட்டு தான் ஒரு சாதம் செஞ்சு கொடுத்துட்டேன். இது வந்து கொரியர் பண்ணணும் ஒரு கஸ்டமருக்காக. அதனால் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இந்த விலாக் ஒரு சின்ன விலாகாக தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட்க்கு நன்றி. தேங்க்யூ.